வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸியான ரெசிபி ஜீரா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லா கழுவி சுத்தம் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1.5 கப் தண்ணி. இதில் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு சரியாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க. இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்ச சிக்கனை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. இதில் 1 ஸ்பூன் பெப்பர் ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் ஜீரா பவுடரில் பெப்பரும் ஜீராவும் 60:40 ரேஷியோவில் இருக்குது. நம்ம வெங்காயம் தக்காளிக்கு உப்பு சேர்க்காததுனால இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறமா இது க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சிம்பிளான ஜீரா சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் ஸ்டார்டராகவோ இல்லைன்னா ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாவோ ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாம் உடனே வரும்.